யாருமே சொல்லக்கூடாதுங்களா. ஸோ நம்ம இதோட மிச்சமாதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். தயம் வந்து இந்த மாதிரி கால் பண்ணி உன் மருமகன் என் கஷ்டம் தான் இருக்கான்னு சொல்லியிருப்பான் ஜேகே அவங்க அப்பாட்ட. ஸோ ஜேகே அப்பா ரொம்ப ஷாக் ஆகிருப்பாரு. ஸோ இதோட நம்ம சின்ன வாங்க கதைக்குள்ளே போகலாம். இதை கேட்கப்பட்டோன்னா ரொம்ப ஷாக் ஆகிடாரு. என்ன சொல்கிற தயம், நீ என் மருமகன் கடத்திட்டு இருக்கியா? ஆமாம், உன் மருமகன் இப்போ என்னோட கஷ்டம் தான் இருக்கா. ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, நான் உன் மருமகளை வீட்டில் சேஃபாக நானே வந்து வீட்டில் வந்து விட்டுறேன். இல்லை கேட்க முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், அடம் பிடிச்சிட்டு தான் இருப்பேன்னு நினச்சேன்னா உன் மருமக போனமா தான் வீட்டுக்கு வந்து சேருவாள். டைம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே பார்க்க செம்ம கடுப்பாகுது, அவ்வளோ கோவம் வருது. டேய் தயம், இங்கே பாரு சொன்னால் கேளு, என் மருமகளை ஒழுங்கு மாதிரி விட்டுரு, அவளை எதுவும் பண்ணாத, அவளை கெஞ்சி கேட்குறேன். ஐயே கெஞ்சி கேட்குறேன், கதறி கேட்குறேன், காலில் விழுந்து கெஞ்சுறேன், இந்த டைலாக்லாம் என்கிட்ட வேணாம். நான் சொல்கிறத நீ கேட்டேன்னா உன் மருமக வீட்டுக்கு வந்து சேஃபாக சேருவான். இல்லை மாட்டேன்னு சொன்னேன்னா உன் பொணமாக தான் வருவான் உன் மருமக. யுவர் சான்ஸ் பாரு கிம்ஷி, இதான் உனக்கு லாஸ்ட்டு சான்ஸ். ஸோ உன் மருமக உயிர் போகிறது இருக்கிறது உன் கையில் தான் இருக்குது, புரியுதா? ஸோ அதனால நீ இப்போ என்ன பண்ணுறனா, உன் சொத்து பத்திரத்தெல்லாம் ஏன் பேரில் எழுதி வச்சிட்டேன்னா உன் மருமகள் வீட்டுக்கு வந்து வந்து சேர்ந்துருவான். இல்லை மாட்டேன்னு சொன்னேன்னா போனமாக தான் கண்டிப்பாக வந்து சேருவான். என்ன புரிஞ்சுதா? யோசிச்சு முடிவு பண்ணி சொல்ல கால் பண்ணி. உனக்கு 10 மினிட்ஸ் தான் டைம், புரியுதா? அதுக்குள்ளே யோசிச்சு முடிவு பண்ணி கால் பண்ணு, வெயிட் பண்ணுறேன். ஸோ நான் வைக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயம் இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறான். இவ்வளோ பேசி முடிச்சுட்டு ஸோ ஜேகே பக்கம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஹலோ ஹலோ, இப்போ என்ன பண்ணுறது, இவன் வேறு கால் வச்சிட்டானே. ஜேகே பக்கம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவர் ஒய்ஃபை கூப்பிட்றாரு. ஏய் பொண்டாட்டி, என்னங்க இங்கே வந்துட்டீங்க? நான் அதெல்லாம் அப்புறம் சொல்லுவேன். சரி நம்ம மருமகள் எங்கே? அவள் ஷாப்பிங் கடைக்கு போயிருக்காங்க, போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. வீட்டுக்கு ஜாமான் வேறு இல்லையா, ஸோ அதான் ஷாப்பிங் கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேங்க. அது வாங்கிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் ஏங்க இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜேகே அப்பாவுக்கு இப்போ தான் புரியுது. ஒரு பொண்டாட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னாச்சுங்க, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜேகே அப்பா அவர் ஒய்ஃபை பார்த்துட்டு, இங்கே பாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உன் பையன்கிட்ட மட்டும் சொல்லாத தயவு செஞ்சு. என்ன விஷயங்க? ஏன் சொல்லக்கூடாது? என் பையன்கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? சரிங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம்? ஸோ ஜேகே அப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு பொண்டாட்டி, நம்ம மருமகளை யாரோ ஒருத்தன் கடத்திட்டாண்டி. என்னங்க சொல்கிறீங்க? நம்ம மருமகளை எவ்வளோ ஒருத்தன் கடத்திட்டானா? ஆமாடி, கொத்தாது தயவு செஞ்சு, அவனை கேட்டுச்சிடும் அவ்வளோதான். இங்கே பாரு, இது உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும், புரியுதா? உன் பையனுக்கு தெரிய வேணாம். என்னங்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்ம பையனோட லைஃபுங்க, எனக்கு புரியுதுடி, இது நம்ம பையனோட லைஃபுங்க. ஆனால் இங்கே பாரு, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம சொல்ல வேணாம், புரியுதா? ஜேகே அப்பா இந்த மாதிரி அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே அம்மாவுக்கு சொல்லாமல் இருக்க முடியல. எனக்கு எப்படிங்க இது விஷயத்து பாருடி, சொன்னால் கேள்றி, பிரச்சனை வந்து நான் என் மருமகளோட கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஸோ இது உன் பையனுக்கு தெரிய வேணாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அவர் பொண்டாட்டிக்கிட்ட. அம்மா அப்பா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஜேகேவும் ஸோ வீட்டுக்கு வரான். ஜேகேப்பா பார்த்துடுறாரு, இங்கே பாரு உன் பையன் வரான், ஸோ எதுவும் சொல்ல வேணாம், புரியுதா? உன் பையன் ஏதாவது கேட்டானா ஏதாவது சொல்லி சமாளிடி பொண்டாட்டி, புரியுதா? எப்பா அவரோட பொண்டாட்டி பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேகே அம்மாவுக்கு வேறு வழி இல்லை. சரிங்க, நீ சொன்ன மாதிரி பையன் ஏதாவது கேட்டானா சொல்லி சமாளிச்சுக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஸோ அம்மா அப்பா இப்படி பேசி நிற்கிறத பார்த்துட்டு ஸோ ஜேகேவும் வந்துட்டு அவங்க அம்மாட்ட தான் கேட்குறான். என்னம்மா சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருக்க, நீனும் உன் புருஷனும் அப்படி என்ன விஷயம் பேசியிருக்கீங்க என்கிட்ட கூட சொல்லாமல்? ஜேகே இந்த மாதிரி அவங்க அம்மா பார்த்து கேட்டோன்னு ஸோ ஜேகே அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அவங்க பையனை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைப்பா ஜேகே, அது வீட்டில் ஜாமாவே இல்லையா, சமைக்கிறதுக்கு ஜாமான் இல்லை, அதான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக எதையும் சொல்லி சமாளிச்சிட்றாங்க ஜேகேவை. ஸோ ஜேகேவும் அப்படியா, சரி ஓகே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேம்மா, வெளியே போயிட்டு வந்தேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், ஒரு காஃபி மட்டும் எனக்கு போட்டு வைமா. ஜேகே இந்த மாதிரி அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அம்மாவும் பார்த்துட்டு ஜேகேவை,
சரிப்பா நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் அம்மா காஃபி போட்டு வைக்கிறேன். ஜேகேவும் ஓகேம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறான். ஸோ ஜேகே அம்மாவுக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புருஷனை பார்த்துட்டு எனக்கு எத்தனை நாளைக்கு தாங்க இதெல்லாம் மறைச்சிட்டுன்ட்டு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கிறது. அதனால அவனுக்கே தெரியதானே போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். அப்படியே அவனுக்கு தெரியுதுக்கு முன்னாடியே நான் என் மருமகளை கூட்டிகிட்டு வரேன். ஜேகே அப்பா அந்த மாதிரி அவர் ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஜேகே அம்மா அதை கேட்டுட்டு சரி நீங்கள் இதை சொல்கிறீங்க, இதுக்குள்ளே நம்ம மருமகளை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு. நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்டி, அது வரைக்கும் நீ தாண்டி சமாளிக்கணும் உன் பையனை, புரியுதா? புரியுதுங்க, பார்த்துக்கிறேன். ஜேகே அம்மா அப்பா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்றான். பொண்டாட்டி ஏய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு சவுண்டும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த பிளேஸே. ஸோ ஜேகேக்கும் ஒன்றுமே புரியல. என்ன இவ எங்கே போனா இவ இவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வர மாட்டேங்கிறா. ஏய் எங்கடி இருக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான். ஆனால் எங்கேயுமே காணோம். ஸோ ஜேகேக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஒரு பக்கம் டென்ஷனாகவும் ஆகுறான். எங்கே போனா இவ, ஒருவேளை வெளியே போயிருப்பாளா, அம்மாட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாளா வெளியே எங்கேயாவது. சரி அம்மாட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அங்கே தான் வரான். கிச்சனுக்கு வந்துட்டு அவங்க அம்மா பார்த்து கூப்பிட்றான். அம்மா என்னப்பா இங்கே வந்திருக்கேன், காஃபி போட்டுக்கிருக்கேன்டா. அம்மா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அம்மா என் பொண்டாட்டி எங்கே? ஸோ இந்த மாதிரி ஜேகே இந்த மாதிரி அவங்க அம்மாட்ட கேட்டோன்னே ஸோ ஜேகே அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அவள் வந்து வெளியே போயிருக்காப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, வந்துடுவா. எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளா? என்னம்மா சொல்கிற? அவள் என்கிட்ட சொல்லாமே போக மாட்டாளே. சரிப்பா ஏதோ அவசரத்தில் கிளம்பி போயிருப்பா, மறந்துடுப்பா, இங்கே வந்துடுவாப்பா. இந்தா காஃபி கேட்டில்ல குடி. ஜேகேம்மா ஏதாவது சொல்லி சமாளித்து அப்படி அவங்க கையில் காஃபி கொடுக்குறாங்க. ஸோ ஜேகேவும் காஃபி வாங்கிட்டு அப்படி ஹாலில் உட்காந்துருக்கான். இன்னமும் அவனுக்கு டவுட்டாகவே இருக்குது. கரெக்டாக ஜேகே அப்பா அந்த சைடு வந்திருப்பாரு. ஸோ ஜேகே இப்போ உட்காந்துக்கிறத பார்த்துட்டு ஸோ ஜேகே அப்பாவுக்கு புரியுது. ஜேகே அப்பாவும் ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னாச்சுப்பா ஏன் முன்னே அப்செட்டாக உட்காந்துருக்க? ஜேகே அப்பா இந்த மாதிரி ஜேகே பார்த்து கேட்டோன்னா ஸோ ஜேகேவை அவங்க அப்பா பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை டாடி, என் பொண்ணாட்டி எங்கே போயிருக்கானே தெரில, அம்மா என்னன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் என்கிட்ட சொல்லாமல் அவள் என்றைக்கும் போக மாட்டாள், எதுனாலும் சொல்லிட்டு தான் போவாள். இன்னைக்கு ஏன் அவசியமாக சொல்லாமல் போனால் தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஜேகே இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பாவுக்கும் புரியுது. ஜேகேவை பார்த்துட்டு சரிப்பா விடுப்பா, இன்னைக்கு போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க, ஃப்ரெண்டு வீட்டு தானே போயிருக்கா, வந்துருவாப்பா. ஜேகே அப்பா இந்த மாதிரி ஜேகே சொல்லி கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேவும் கொஞ்ச நேரத்தில் ஓகேவாயிடுறான். இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. ஜேகே அப்பா இந்த மாதிரி அவர் பைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸோ கரெக்டாக ஜேகே அப்பாவுக்கு கால் வருது. ஸோ வேறு எல்லாம் நம்ம தான் கால் பண்ணியிருப்பான். ஸோ அந்த காலை பார்த்துட்டு ஐயோ இவன் வேறு என்ன டிஸ்டர்ப் பண்ணுறானே. ஜேகே அப்பா அவர் பையனை பார்த்துட்டு இருப்பா நான் கால் பேசிட்டு வரேன். ஜேகே அப்பா இந்த மாதிரி அவர் பையனை பார்த்து சொன்னோன்னே ஸோ ஜேகேக்கு இன்னும் செம்ம டவுட் ஆகிடுது. ஸோ ஜேகே அவங்க அப்பாவை பார்த்துட்டு நீங்கள் எங்கேயும் போய் பேச வேணாம், ஸோ என் முன்னாடியே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்லிடுறான் அவங்க அப்பாவை பார்த்து. ஸோ அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இல்லைப்பா நான் தனியாக போய் பேசுகிறேன். இல்லைப்பா இங்கேயே பேசுங்கன்னு சொன்னேன், நீ சொன்னால் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து என்ன பண்ணுறான்னா ஸோ ஜேகே அவங்க அப்பா ஃபோனை பிடுங்கி ஸோ ஜேகே அப்பாவுக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஐயோ போச்சு, இப்போ என்ன பண்ணுறது? ஜேகே அப்பாவுக்கு செம்ம பதட்டமாகுது. ஸோ இந்த சைடு ஜேகே அப்படியே அட்டென்ட் பண்ணி காதில் வச்சுருக்கான். ஸோ அந்த பர்சன் பேசுகிறது வரான். அப்படியே ஜேகேவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிட்டியா? ஸோ சீக்கிரம் நல்ல விஷயத்த சொல்லி பார்க்கலாம். ஸோ மருமக வேற கொஞ்சமாக கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக சொல்லு. ஆனால் நீ டைம் கேட்டேன்னா உனக்கு டைமே கிடையாது, சீக்கிரம் சொல்லு. என்னோட சொத்து பத்திரத்தை என் பேரை எழுதி வச்சு உன் மருமலை நீ காப்பாற்றணும் முடிவு பண்ணியிருக்கியா, இல்லை உன் வீட்டுக்கு போனோமா வந்து உன் மருமலை சேரணும் முடிவு பண்ணியிருக்கியா? என்ன முடிவு பண்ணிக்க சொல்லு, சீக்கிரம் சொல்லு. செம்ம ரூடாகவே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் காலில். இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகிடுறான். கேடாக இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜேகே அடுத்து என்ன பண்ண போகிறான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்பிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ சார், பாய்.